அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். டிப்ஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பைசைக்கிள் நீங்கள் எப்படி பர்ச்சேசிங் பண்ணணும், அந்த பர்ச்சேசிங்க்கு முதல்ல என்னென்ன பண்ணணும், அது நீட் அண்ட் கிளியர்னா நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பொன்னி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா என் நேம் பாஷா. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி பைசைக்கிள் யூஸ் பண்ணணும், எப்படி என்னென்ன சைஸ் வாங்கணும், எந்த சைஸ் அடல்ட்டு பேபிக்கு எந்த மாதிரி சைஸ் எடுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பைசைக்கிள் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணும்போது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், அது தப்புன்னு சொல்ல சர்ச் பண்ணுங்க. பட் நீங்கள் லைவாக பாருங்க. பைசைக்கிள் லைவா மீனிங் நீங்கள் ஃபீல்டு, அது டச் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முன்னாடியே ப்ராடக்ட் இருக்கும், உங்கள் முன்னாடி எத்தனையோ குவாலிட்டி வேரியன்ட் இருக்கும், அது எல்லாமே நம்ம பர்ச்சேசிங் பண்ணலாம். அது நீங்கள் கண்ணால் முன்னாடி டச் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாடலோட டிஃப்ரென்ஸு, ஒரு மாடலோட வேரியண்ட்டு, எந்த ஏஜுக்கு எந்த மாதிரி சைக்கிள் கொடுக்கணும், எந்த ஏஜ் பர்சன்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும் சைக்கிள், அவங்கள ஓட்ட வச்சு நம்ம ஸ்டோரில் ஓட்ட வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. பட் ஃப்ளிப்கார்ட், அமேசான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லா ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டில் உங்களுக்கு பைசைக்கிள் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். பட் அந்த பிராண்ட் ஒன்று இருக்கு, நாங்கள் கொடுக்குற பிராண்டு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணீங்கன்னா கூட அந்த பிராண்டு ஸ்டோர் ரேட்டில் விட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்கிறீங்கன்னா லீடர் பிராண்டு அந்த மாதிரி நார்மல் நிறைய பிராண்ட் இருக்கும், அது ஒரு 2000 2500 வரும். அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணும்போது இல்லை இது எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது உங்களுக்கு வண்டி ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, பாக்ஸில் தான் கொடுப்பாங்க, அதுக்கான கரெக்டான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான தான் இந்த டிப்ஸ். இப்போ ஒரு பைசைக்கிள் நீங்கள் எப்படி எடுக்க போறீங்க, அதுக்கான இது உங்களுக்கு இப்போ ஹைட் வேரியன்ட். இப்போ நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஹைட் வேரியன்ட் என்ன ஏஜ் பர்சன்ட்டுக்கு எப்படி சைக்கிள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் மீட்டரோடு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ ஒரு 3 years பேபின்றீங்க, இப்போ 3 years பேபின்றது உங்களுக்கு ஒரு 60-70 சென்டிமீட்டர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கான என்ன மாடல் நீங்கள் வெப்சைட்டில் பார்ப்பீங்க முடியாது. 3 years இருக்கும் போது நீங்க எடுக்கும் போது ஒரு பெரிய சைஸா எடுத்துக்குவீங்க, இல்லைன்னா மீடியம் சைஸா எடுத்துக்குவீங்க. இப்போ இல்லைன்னா பேபி ஓட்டுற மாதிரி சைஸும் இருக்காது. இதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி தான். இப்போ நீங்க ஸ்டோர்ல ரிசீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாடலும் உங்களுக்கு ஒரு வேரியன்ட் இருக்கும். அவங்களை நிக்க வச்சு அவங்களுக்கு ஹைட் எப்படி கொடுக்கணும், என்ன இன்ச்சஸ் கொடுக்கணும், இது நம்ம பொன்னி சைக்கிள் ப்ராப்பரா இந்த ஸ்கேல் மிஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ உங்க பேரண்ட், உங்க சன்னு, உங்க ரிலேட்டிவ் யாருக்கும் நீங்க சைக்கிள் பர்ச்சேசிங் பண்றீங்கன்னா அவங்களோட டிரைவர் ஸ்டோருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 80 சென்டிமீட்டர் முடிக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ஸ்டோர்ல நாங்க ரெஃபர் பண்ற சைஸ் 12 inches வீல். 12 inches வீல்ன்றது உங்களுக்கு அவங்க இன்னொரு 3 years, இப்போ 3 yearsனா உங்களுக்கு 5.5 years முடிக்கும் அவங்க ரைட் பண்ணலாம். பட் ரைட் பண்ணலாம், அது தகுந்த மாதிரி பிராண்டுங்க இருக்கு. இப்போ இதே எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏ பிராண்ட் இருக்கு, ஷெல்டன் பிராண்ட் இருக்கு, வைஃபை பிராண்ட் இருக்கு, ஒய் கிட்ஸ் பிராண்ட் இருக்கு, ராலி பிராண்ட் இருக்கு, சன்கிராஸ் பிராண்ட் இருக்கு, ஹீரோ பிராண்ட் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் பிராண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் பிராண்டு. அது விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஒரு பிராண்ட்லயும் ஒரு கலெக்ஷன்ஸ், ஒரு மாடல் இருக்கும், ஒரு ரேஞ்ச் வேரியன்ட் இருக்கும். பிலோ உங்களுக்கு 2900 இருந்து எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 4900 முடிக்கும் 12 inches T இருக்கு. இந்த மாடல் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும் போது உங்க பேபி கம்ஃபர்ட்டா ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இங்கே ரைனிங் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே பெடலிங் பண்ண முடியும். அவங்க சைஸ், அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணா மட்டும்தான் அவங்க ஹைட்ல அவங்க ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர். இப்போ 90 சென்டிமீட்டர் இல்ல 95 சென்டிமீட்டர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்றது 14 inches பைசைக்கிள். இப்போ 14 inches பைசைக்கிளும் 9 பிராண்ட் நாங்க பண்றோம். இப்போ இதே நீங்க ஆன்லைன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 14 inches பைசைக்கிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிராண்ட் இருக்கும், அது பாக்ஸ்ல கொடுப்பாங்க. திருப்பி அது நீங்க எடுத்துட்டு ஸ்டோர்ல எடுத்துட்டு நீங்க கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபிட்டிங் சார்ஜ் ஆஃப் 300 பிளஸ் பெல் வராது, மிரர் வராது, மெயின்டெனன்ஸ் வராது. இதே நீங்க அதே பட்ஜெட்ல பொன்னி சைக்கிள் நீங்க சைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணலான்ற நான் இப்போ அந்த பார்க்கும்போது உங்களுக்கு 14 inches பைசைக்கிள் நாங்க கொடுக்க போறோம். இதே இப்போ உங்க பாய் ஒரு 100 சென்டிமீட்டர் இருக்கிறாங்கன்னா 105 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்றது 16 inches பைசைக்கிள். 16 inches பைசைக்கிள் 100 சென்டிமீட்டர் இருக்காருன்னா அவர் 130 சென்டிமீட்டர் முடிக்கும் ரைட் பண்ணலாம் ஈஸியா. அவருக்கான தகுந்த மாதிரி கரெக்டான ரைட் இருக்கும். இப்போ மைனா நீங்க பாக்குறது 105 சென்டிமீட்டர் இருக்கும் போது அவங்களுக்கு ட்ரைனிங் வீல் இல்லாம நீங்க ட்ரெயின் பண்ணணும் சைக்கிள் சின்ன கிட்ஸுக்கு. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எடுத்தோன்னா 100 சென்டிமீட்டர் இருக்காரு, அவரு கொஞ்சம் வளர யூஸ் பண்ணுவாரு, நான் கொஞ்சம் பெரிய சைஸா எடுக்கிறேன்னா அது பசங்க ஓட்ட கத்துக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு வித்தவுட் ட்ரைனிங் வீல்ல ஒரு 2 நாள்ல அவங்களுக்கு கால் பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்க ரைட் பண்றாங்க பாருங்க புஷ்ட். இப்போ சின்ன பசங்க இப்போ ஒரு வாட்டி சைக்கிள் அழுத்துறாங்கன்னா இன்கேஸ் அது அவர் கார் வாங்குற முட்டிக்கும் அந்த ஞாபகம் இருக்கும்.
இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் பசங்களுக்கு, அவங்களுக்கே ட்ரைனிங் இல்லாமல் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும். அதனால நம்ம 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணும்போது இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இருக்கு, பேசிக் வெஹிக்கிள் இருக்கு, எல்லா மாடல்ஸும் இருக்கு. இப்போ 16 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 60-70 மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு மேல இருக்கும். ஒரு மாடலும் ஒரு ரேஞ்ச் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து 105 சென்டிமீட்டருக்கு 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 days 3 daysல அந்த ட்ரைனிங் வீல் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அவங்களே ரைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரைடிங் வந்து நம்ம 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் சஜெஸ்ட் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 சென்டிமீட்டர். இப்ப நிறைய பேரண்ட் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க பசங்களுக்கு வந்து இப்ப எல்லாமே வந்து போன் நோண்டிக்கிட்டு யாரும் சைக்கிள்ன்றது யூஸ் பண்றது இல்ல. அது வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும். இப்ப சைக்கிளிங்ன்றது பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். நம்ம அவங்க சைக்கிள் ஓட்டினாங்கன்னா அவங்க ஹெல்த், அவங்க பிரஷர், அவங்களோட இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே கம்மி ஆகும். இப்ப போன் நோன்னா அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நிறைய கஸ்டமரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து 150-140 கஸ்டமர் இருந்தா கூட அவங்களுக்கு சைக்கிளிங் பண்ண தெரியாது. இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது கிட்ஸுக்கு வந்து ஈஸியா அவங்களே வந்து அவங்க ரைட் பண்ணுவாங்க சைக்கிள். இப்போ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நாங்க கொடுக்குறோம். இம்பாசன் 45 டேஸ்ல ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த ஃப்ரீ சர்வீஸ் கூட அவங்க அந்த ட்ரைனிங் வீல் இல்லாம ரிமூவல் பண்ணிக்கிட்டு அவங்களே அப்டேட் ஆவாங்க பாருங்க. அந்த டைம்ல இருக்கிறது நீங்க ஈஸியா இப்போ அந்த டைம்ல நல்லா ட்ரைனர் ஆகிற பசங்களுக்கு நீங்க 24T கூட நீங்க போலாம். 24 இன்ச்சஸ் கூட கொடுத்தாங்கன்னா கூட அவங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். பட் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து ட்ரெயின் அப் ஆகணும், அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். நம்ம எடுத்தோன்னே பெரிய சைக்கிளும் கொடுக்க கூடாது, எடுத்தோன்னே சின்ன சைக்கிளும் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி வேற நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இது 12T என்ன, 14T என்ன, 16T என்ன, இந்த மாதிரி சொல்றாங்க. இதோட உங்களுக்கு வந்து கரெக்டான அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சைஸ் பைசைக்கிள் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். 12 இன்ச்சஸ் மீனிங் உங்களுக்கு வந்து 80 சென்டிமீட்டர்ல இருந்து இருக்கும் போது இது கொடுத்தோம்னா நம்ம உங்களுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் மட்டும் ரைட் பண்ணலாம். அவரேஜ் இப்போ ஒரு 3 years பைக் நீங்க பர்ச்சேசிங் பண்ணீங்கன்னா ஒரு 5 years 2 years நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைபேக் பண்ணிட்டு கூட நீங்க வேற ஃப்ரெஷ் பீஸா உங்களுக்கு வந்து ஒரு 16T நீங்க ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ மட்டும் உங்க சில்ட்ரன்ஸ் என்ன ஆவாங்கன்னா ஓட்ட கத்துக்குவாங்க. இது பாத்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் பைசைக்கிள். இது எல்லாமே உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வீல் இருக்கும் போது பசங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா கான்ஃபிடன்ஸ் வர மாட்டாங்க. இப்போ அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரினா 100 சென்டிமீட்டர் இருந்தாங்கன்னா இந்த 14 இன்ச்சஸ் இருக்கும் போது அவங்க நீ ரெண்டும் தரையில எட்டும். இப்போ ட்ரைனிங் வீல் இல்லைனா கூட நீங்க ஒரு 2 நாள் மோட்டிவேஷன் பண்ணீங்கன்னா இந்த ட்ரைனிங் வீல் இல்லாம பசங்க வந்து கத்துக்கலாம், சப்போர்ட் வீல்ஸ் இல்லாம. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எடுத்தீங்கன்னா 105-120 சென்டிமீட்டர் மட்டும் ரைட் பண்ணலாம். இது ஈஸியா உங்களுக்கு கேரி பண்ணிக்கலாம். இது எடுத்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் பைசைக்கிள். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 110 சென்டிமீட்டர்ல இருந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த சைஸ் கேட்டகரி பேரண்ட் போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா எடுங்க. 16T எடுத்தீங்கன்னா இன்னொரு 2 years தான் ஓட்ட முடியும். பட் உங்க சில்ட்ரன்ஸ் வந்து ப்ராப்பரா ட்ரெயின் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஓட்ட கத்துக்குவாங்க. இதுக்கு அடுத்தது நீங்க எவ்வளவு பெரிய சைக்கிள் எடுத்து கொடுத்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி ஆயிடும். இது எடுத்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர், இது 100 சென்டிமீட்டர்ல இருந்து 140 சென்டிமீட்டர் மட்டும் ரைட் பண்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள். இது இந்த மாடல் பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் பைசைக்கிள்ஸ். 20 இன்ச்சஸ் பைசைக்கிள் நான் எதுக்கு ரெஃபர் பண்றேன்னா 125 சென்டிமீட்டர்ல இருந்து 20 இன்ச்சஸ் ரைட் பண்ணலாம். ஈஸியா அப்டேட் பண்ணலாம். அவங்களுக்கு ரைட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம 24, 26, 27, 29 இந்த 4 வேரியன்ட் பைசைக்கிள் இருக்கு. அது எல்லாமே ட்ரைனரா நல்ல ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த 4 சைஸ்ல வந்து உங்க கிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஹைட் கரெக்டான நீங்க சஜஷன் பண்ணிட்டு அவங்க ஓட்டுற மாதிரி ஒரு பைசைக்கிள் கொடுத்தீங்கன்னா ஈஸியா அவங்க வந்து ட்ரைனிங் வீல் இல்லாம ஓட்டலாம். இப்போ எங்க மோட்டிவேஷன் பண்றது வந்து பொன்னி சைக்கிள்ல வந்து பேரண்ட்டுக்கோசரம் மட்டும் தான். முதல்ல வந்து பசங்களுக்கு வந்து விளையாட விடுங்க, நல்லா ஓட்டுட்டோம் சைக்கிள். அவங்களுக்கு வந்து ஓட்ட தெரியாது, எடுக்கும் போது பெருசா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ எங்க ஸ்டோர்ல வாங்க, உங்களுக்கு பசங்களுக்கு எப்படி தேவையோ எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் கரெக்டா சஜஷன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு முழுக்க வந்து ஆன்லைன் ரேட்டோட எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ரீசனபிளா ரேட் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இமிடியேட்டா நாங்க பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல கிடைக்காது. எந்த பொருளும் எடுக்கும் போது நம்ம டச் அண்ட் ஃபீல் பார்த்துட்டு நம்ம லைவா நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராப்பரா செக் பண்றோம் பாருங்க, அந்த ஃபீல்னஸ் ஆன்லைன் கொடுக்காது. இது மட்டும் தான் நான் உங்களுக்கு கம்பேர் சொல்லுறேன். எந்த மாடல் எடுத்தாலும் சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற மாடல் எங்க ஸ்டோர்ல வந்து பாக்குறீங்கன்னா இந்த மாடல் நேம் என்னன்னு கேளுங்க. அந்த மாடல் நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்டோர் ரேட்டோட ஆன்லைன் ரேட் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஸ்டோர்ல எடுக்கும் போது உங்களுக்கு 0 மெயின்டெனன்ஸ். எந்த இஷ்யூ இருந்தா கூட உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும், வாரண்டி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டிஃபால்ட் ஆனா கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டோரோட ரெஸ்பான்சிபிள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஃபரன்ட் இருக்காது. ஆன்லைன்ல எடுக்க கூடாதுன்னு சொல்ல, எடுக்கிற பொருள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க.
டச் அண்ட் ஃபீல்ல ஓட்டுற பொருள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இப்போ பிராண்டட்ன்றது ஒரு 10 பிராண்ட்ஸ் இருக்கு தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 10 பிராண்ட்ஸ், 10 பிராண்டும் வேல்யூ நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு பிராண்டும் ஒரு மாடல்ல இருக்கும், அந்த ஒரு காஸ்ட் உங்களுக்கு வேரியன்ட் போகும். இந்த மாதிரி நீங்க சஜஷன் பண்ணிட்டீங்கன்னா கிட்ஸ் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். அடிக்கடி செயின் கழட்டுறது, காத்து இறங்குறது, இந்த மாதிரி பிரேக் பிடிக்காதது, அந்த இஷ்யூ எதுவுமே இருக்காது. உங்க கிட்ஸ் எடுக்கும் போது ஒரு நியூ சைக்கிள் பர்ச்சேசிங் பண்றாங்கன்னா அந்த நியூ சைக்கிள் வந்து அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், நல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த மாதிரி டிப்ஸ், பாஷா டிப்ஸ் வேணும்னா உங்களுக்கு பொன்னி சைக்கிள் இருந்து உங்கள் பாஷா, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட அடுத்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இமீடியட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க ஃபோன் பண்ணி கால் பேசுங்க, நானே இமீடியட்டா அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். இன்கேஸ் உங்களுக்கு ஹோம் டெலிவரி வேணும்னா டெலிவரி சார்ஜபிள் அடிஷனல் ஆகும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், என்ன வேணும், எங்க ஃபோன் நம்பர்ல ஒரே ஒரு ஹை மெசேஜ் பண்ணுங்க. இதே எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டால பார்த்துட்டு வர கஸ்டமரா இருந்தீங்களா நீங்க, உங்களுக்கான சூப்பர் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு அக்சஸ் சர்வீஸும் நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். அது வந்து எங்க பொன்னி சைக்கிள் ஸ்டோரோட ரூலும் இருக்கு. உங்களுக்கான கஸ்டமர் தான் முதல்ல. நம்மளுக்கு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது பொன்னி சைக்கிள் கொடுக்கும், பொன்னி சைக்கிளுக்கு என்ன தேவையோ அது கஸ்டமர் கொடுப்பாங்க. வணக்கம்.